ஒரு ஊரில் வாழ்ந்து வந்த பணக்காரர் ஒருவர் பூசணிக்காய் மேலுள்ள ஆசையில் பக்கத்து வீட்டு பூசணிக்காயை திருடி விடுகிறார். இது அனைவருக்கும் தெரிந்து விடுகிறது. அவர் பெயர் பூசணி திருடன் என்று மாறிப்போகிறது. பல தலைமுறைகள் கழிந்தும் பெயர் மாறவில்லை. பலர் பூசணிக்காய் திருடர் வீட்டை தாண்டி சென்றால் கோவில் வரும் என்று முகவரி சொன்னார்கள். இதை கேட்ட அந்த பணக்காரர், தாத்தா, தெரியாமல் செய்த தவறுக்காக நாம் ஏன் திருடர் பட்டத்தோடு வாழ வேண்டும் என்று ஞானியை தேடி சென்றார். அவர், உன் வீட்டில் தினம் 100 பேருக்கு சாப்பாடு போடு என்று சொல்ல அவரும் ஒரு வாரத்தில் சாப்பாடு போட ஆரம்பித்தார். தச்சர் வீடு எங்கு உள்ளது என்று, அங்கே ஒரு சோறு போடுற ஐயா வீடு உள்ளது, அதை தாண்டி போக வேண்டும் என்று அவர் காதில் விழுந்தது. இதை கேட்க அவருக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. பூசணிக்காய் திருடியதை சோறு போட்டு நல்ல பெயர் வாங்கி மறைத்தார். தவறு செய்து மறைத்தால் அல்ல, இது நல்லதை செய், தவறு தானாக மறையும் என்பதே கருத்தாகும்.